குயவன் தன்னுடைய கரங்களால் களிமண்ணை அவன் எடுத்து அந்த பானை செய்யக்கூடியதான அந்த சக்கரத்தின் மேலே வைத்து அந்த பாத்திரை உருவாக்குகிறான். அந்த பாத்திரம் உருவாக்கப்படும் பொழுது அவன் நினைத்த பிரகாரமாக அந்த பாத்திரம் வராத பொழுது அந்த குயவன் அந்த பாத்திரத்தை உடைத்து மீண்டுமாக களிமண்ணாக மாற்றி மீண்டுமாக அந்த களிமண் எடுத்து அந்த சக்கரத்தில் வைத்து மறுபடியுமாக ஒரு நல்ல கனமான பாத்திரமாக உருவாக்குகிறான். இதை பார்த்த பொழுது கர்த்தர் சொல்றார், இஸ்ரவேல் வீட்டாரே, நானும் இந்த குயவன் செய்தது போல உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று சொல்லி கேட்கிறார். இந்த காலையில் ஆண்டவரே, என்னை உடைத்து உருமாற்றுங்க, உமக்கேற்ற பாத்திரமாக மாற்றுங்க, என்னில் காணப்படக்கூடிய எல்லா குறைவுகள் என்னை விட்டு அகன்று போக இரக்கம் செய்யுங்க, இந்த அக்கிரம அநியாயங்களை என்னை விட்டு அகற்றி போடுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, இந்த ஜெப வேலைக்கு தகுதிப்படுத்துங்க சொல்லி கேட்கும் பொழுது தேவன் நம்மை உடைத்து உருமாற்றி அவருக்கு ஏற்ற கனமான பாத்திரமாக உயர்ந்த பாத்திரமாக மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காலையில் ஆண்டவரே, என்னை பாவங்களை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க, குறைவுகளை மன்னிங்கன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா.